நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவம் ஆத்திரம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க இங்கே செஞ்சுருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் செஞ்ச ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி வெடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெண்பாவை தூண்டி விட்டு வெண்பாவும் மல்லியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் குடும்பப்படுத்துறது எல்லாமே பார்த்து நம்ம மல்லியெல்லாம் தாங்கிக்க முடியல. அதனால் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நான் போயிட்டு எப்படி இருந்தாலும் இப்போ தாக்கல் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை எட்டுன்னு போயிட்டு கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குடும்பம் மேலே குடும்பம் பண்ணுறதுக்குன்னே ஒரு இது இருக்குது. யாரையும் துன்படுத்தக்கூடாது, குற்றவாளியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் சரி ஓகே நீ பண்ணு, உன்னால் முடிஞ்சதே நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஃபோனில் வீடியோ எடுத்து ஃபோனை பிடிங்கிடுறாங்க. நம்ம தீபிகா பிடிங்கிட்டு என்னடி ஓவராக போயிட்டு இருக்கேன், நானும் போனால் போதுன்னு பார்த்தா உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு போயிட்டே இருப்போம், அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இப்போ என் வழியில் கரெக்டாக போயின்னு இருக்கேன், நீங்கள் தேவையில்லாத என் வழியில் இன்வால்வ் ஆகி என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறீங்க. இதே மாதிரி என்ன பண்ணிருந்தீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது, நான் வேற மாதிரி மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாடியே கோவப்பட்டு போயினே இருக்கேன், நீ கோவப்பட்டு கொந்தளிச்சா நாங்கள் அப்படியே பயந்து ஒரு பக்கம் அம்மா சாமி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்னு நினச்சேன். உன்னால் ஒரு இதுவும் பண்ண முடியாது, நான் என்ன சொல்கிறேன்னா அதுதாங்க நடக்கணும், இது என்னோட ஏரியா, இது ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா சொல்கிறாங்க. என்ன தீபிகா வார்த்தைக்கு வார்த்தை இதுன்னு சொல்கிற பார்த்தியா, இதுதான் தவறான விஷயம், நீ வார்த்தையை விட்டுட்டு இதுக்கு மேலே வார்த்தையை அள்ள முடியாது, இதுக்கப்புறம் நீ எப்படி கிள்ள போகிறேன்னு நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. என்னடா இது புரியாத புதிராமல் இருக்குது, புரியுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தீபிகா இருந்து மல்லி தான் குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி பலான்னு ஒரு அடி விட்டுறாங்க நம்ம தீபிகாவை. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நானே பொறுத்துன்னு போயின்னு இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பொறுத்துவேன், விஜய் மேலே முன்னாடி கை வச்சு இதுக்கு மேலே பொறுத்துனுக்க மாட்டேன், உன்னை இப்படியே விட்டு தான் திமுறி எடுத்து நானும் இருக்கேன், உன்னை யாரானா இறங்கி அடிக்கணும், இறங்கி அடித்தா மட்டும்தான் உனக்கு பயம் உள்ள, அதுக்கப்புறம் யார் மேலே நீ கை வைக்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு நீ கிடைக்கிறதெல்லாம் அடிச்சுன்னு போயினே இருப்பேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு சரிங்க ஐயா ஏன் கை கட்டு நிற்புங்கன்னு நினச்சேன், அதெல்லாம் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடாது நமக்கு வந்த வேணாம், நாம ஒரு பக்கம் நல்ல ரூட்லேயே போனாலும் நமக்கு வர பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் சுற்றி வந்து அடிக்குது, கடவுளே இது உனக்கே அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. என்னங்க பண்றது, நடந்துச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அதை பத்தி தான் நம்ம பேசி இதுக்கப்புறம் இது பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட் அவங்களும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராக வாண்டடாகவே இந்த மாதிரி நான் அடித்தது உண்மைதான், ஆனால் என் புருஷனை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அம்மா கிட்ட சொன்னது. ஜட்ஜ் அம்மா வந்து ஆதாரம் கேட்குறாங்க, வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஆதாரத்தை டெலிட் பண்ண பார்த்தாங்க, நான் எப்படியோ என்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி வச்சதுனால இது என்கிட்ட இன்னும் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இதை கேட்டதை சரி ஓகே நீ சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உண்மையாக இருந்தால் அதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும் மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆக்ஷன் எடுத்தவனெல்லாம் போயிட்டு அந்த தீபிகா வர சொல்கிறது. தீபிகா வந்து எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் அடி பணிஞ்சு போகிறாங்க. ஆமாம் நான் பண்ணது உண்மைதான், குற்றவாளியே இவர் இல்லை, குற்றவாளின்னு சொல்லிட்டு ஏமாற்றி இந்த கோர்ட்டையும் நம்ம நேரத்தையும் வீணடிச்சுன்னு இருக்காரு, அதனால் இவர் வெளியே வரக்கூடாது, இனிமேல் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் பண்ணது எதுவுமே தப்புன்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல, ஆனால் இருந்தாலும் உன் கையில் நீயே எப்படி சட்டத்தை கையில் எடுத்துக்கலாம், அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசக்கூடாது, எது பேசினாலும் அது நமக்கு தான் தப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய போகுது. சரி இதெல்லாம் பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சியில் இருக்காரு. என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் எவ்வளோ நேரத்தில் தான் பொறுத்து போவாங்கன்னு சொல்லுங்க, முடிஞ்ச வரைக்கும் அவரும் பொறுத்து போனார். ஆனால் இதுக்கு மேலே பொறுத்து போகிறதுன்றது என் அகராதிலே இல்லை, இதுக்கப்புறம் நான் அடிக்கிற அடியை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறாங்க எதுடா பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே இப்படியே போனால் ஒரு பக்கம் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஜட்ஜ் அம்மாக்குறாங்களோ அவங்க வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டு, இந்த பார் தீபிகா இனிமேல் நீ குற்றவாளி மேலே கை வைக்கக்கூடாது, இந்த கேஸை இனிமேல் நீ ஹேண்டில் பண்ண வேணாம், உனக்கும் இவங்களுக்கு ஏதோ முன்பகை இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது, ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம், இந்த கேஸை நானே நல்லபடியாக எடுத்துன்னு போகிறேன், அதெல்லாம் நீ பேசாதமா, உன்னை சொல்லிட்டு நீ பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதோட விட்டுருணும், தேவையில்லாமல் நான் தான் பண்ணுவேன் இந்த ஆர்குமெண்ட் பண்ணுறது அவர் கோட்டை பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, வேணாம்னா வேணாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை மூஞ்சில் வச்ச மாதிரி அது. சரி ஓகே இவங்க இத்தனை டைம் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நாம அதை இது பண்ணால் அது மரியாதை இருக்காது, நம்ம ஓகே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கதிரேசன் இருக்காரு, அவர் வந்து கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணது எல்லாமே மல்லி தான், மல்லி மேலே தான் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை மாட்டி விட பார்க்குறாங்க. என்னம்மா நீ இப்படி மல்லியை மாட்டி விட பார்க்குறேன், நீ எல்லாம் நல்லவன் நினச்சா இவ்வளோ கேடு கட்டவராக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் யோசிக்க தகுது. என்னங்க பண்ணுறது, எல்லாருமே ஒரு பக்கம் நல்லவன் தான் நினைக்கிறது, திடீர்னு பார்த்தா தான் குட்டியை கொலை போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி பார்த்துப்போம் எல்லாமே ஒரு பக்கம் பார்த்து
தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எது ஒன்றும் நம்ம தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. சரி, இந்த கான்செப்டை இதோட வித்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து கொந்தளிச்சுன்னு இருக்கார் ஒரு பக்கம். இப்படி நடக்கலாம், இதுக்கு எல்லாம் சாத்தியக்கூறியே இல்லை, இது எல்லாமே யாரோட சதி வேலை தான். அந்த சதி வேலை செஞ்சவர் யாரும் அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அவங்களை அடி நடிச்சு அவங்கள ஓட விடணும். எல்லாத்தையும் அவங்க பண்ணினே இருப்பாங்க. நாமளும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுனே இருப்போம். லாஸ்ட்டில் அது நமக்கே ஒரு பக்கம் தலைவலியாக வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி என்றைக்குமே விட்டு வைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விட்டு வச்சா லாஸ்ட்டில் நமக்கு தான் பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அந்த முடிவு எப்படி இருக்க போது, எந்த மாதிரியெல்லாம் இருக்க போது அப்படின்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இதோட இது முடிச்சு விட்றலாம். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போதில்லை. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கிய அதாவது மல்லி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கோர்ட் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து வெண்பா எந்தன அப்பாவை எதனா பண்ணுறோம்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி கேட்குறேன். அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தான் ஒரு பக்கம் நம்ம மேலே பார்க்க இருந்தாலும் அது கோர்ட்டில் காட்டிக்க மாட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஜட்ஜமாக சொல்லிட்டாங்களே, விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்து வராது, எந்த ஆபத்து வந்தாலும் தேபிகா தான் பொறுப்புன்ட்டுக்கிறாங்க. அதனால தேபிகா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ஆபத்தையும் விஜய் நெருங்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. இது நல்லபடியாக போகுமா போவதா, என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அந்த கான்செப்டில் தான் போயின்னு இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சேயும், நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக.